எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்மார்ட் குக்கிங் தமிழ். நான் உங்கள் முத்தையா கார்த்திகேயன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் ஆல் டூயிங் வெல். இன்னைக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட், ஒரு புதுமையான ரெசிபி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். டெய்லி இட்லி தோசை அப்படின்னு குழந்தைகளுக்கு கொடுக்கறத விட வித்தியாசமான ஒரு அவலில் ஒரு ரெசிபி இன்னைக்கு பண்ணி காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த அவல் உப்மா பண்ணுறதுக்காக இது ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி. 1 கப்பு அவல் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் மிக்சியில் அரைக்கிறதுக்காக கொஞ்சம் துருவின தேங்காய், பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 4 மிளகாய் சின்ன மிளகாய் வைங்க, இல்லைன்னா ஒரு 3 மிளகாய் போதும். பூண்டு ஒரு 4 அல்லது 5 பூண்டு பல்லு, இதை சேர்த்துருங்க. ஒரு சின்ன துண்டு புளி ப்ளஸ் கல்லுப்பு கொஞ்சம், இதுக்கு தேவையான ஒரு கல்லுப்பு கொஞ்சம் போட்டிருக்கிறோம். அவ்வளோதான். இதை இப்போ நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி இந்த அவல் தண்ணியை ஊற்றி வடிச்சுக்கிட்டு உடனே இம்மிடியட்டாக வடித்து எடுத்துருங்க. ஊற வச்சிடக்கூடாது. ஊற வச்சா அவல் ரொம்ப சோக்காயிடும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருவோம். இப்போ பாருங்கள், அவல் நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு அப்படி லைட்டாக தண்ணியில் நனைச்சி கொண்டு வந்தாச்சு. இப்போ அந்த மிக்சியில் கொரன்னு அரைச்சி எடுத்து கொண்டு வந்துட்டேன். ரெண்டையும் அதை போட்டு அப்படி மிக்ஸ் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் கையினாலேயே பண்ணுங்க. உங்களுக்கு ஈஸியாக எல்லா இடமும் அது ஸ்ப்ரெட் ஆகணும். இந்த 2 காம்பினேஷன் அப்படியே அந்த மசாலாவும் அவலும் ஒன்று சேர்ந்து வரணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்பூன் வைக்கிறத விட கையினால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா இடமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அப்படி மிக்ஸ் ஆகணும், ஒன்றா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த அவல் ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த யூனிட்டை நான் சூடு பண்ணி வச்சாச்சு, ப்ரீஹீட் பண்ணியாச்சு இந்த யூனிட்டை. இப்போ தாளிக்கிறதுக்காக இங்கே பாருங்கள், உங்களுக்கு என்ன எண்ணெய் பிடிக்குமோ அந்த எண்ணெயை ஊற்றிக்குங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. கடுகு, தேவையான அளவுக்கு கடுகு போட்டுக்குங்க. கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் உளுத்தப்பருப்பு. அதில் ஏற்கனவே காரம் போட்டிருக்கோம், இருந்தாலும் ஒரு அரோமாவுக்காக ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம். ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்ச அவல் போட்டு ஒரு கிளறு. இப்பவே அரோமா சும்மா அப்படி தூக்குது. அவ்வளோதான். இந்த அவலும் இந்த அவலில் நான் என்ன பண்ணேன்னா லைட்டாக சால்ட் அப்படி ஒரு பிஞ்சு போட்டுட்டேன். ஏற்கனவே மசாலா அரைக்கிறதுக்கும் ஒரு சால்ட் கொஞ்சம் வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். மூடி வச்சாச்சு. கரெக்டாக ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டவ்வில் இருக்கட்டும். அந்த அரோமாவோடு கலந்து அது மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் நாங்கள் ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். லெட் அஸ் வெயிட் ஃபார் another 1 minute. ஓகே, இப்போ 1 நிமிஷம் ஆச்சுது. இந்த அவல் உப்மா நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். வாவ், பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். இப்போ பாருங்க, இதை மாதிரி ஒரு வெரி டெலிஷியஸ் அவல் உப்மா 5 மினிட்ஸில் ரெடி பண்ணி உங்கள் குழந்தைகளும் பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு காலை டிஃபனை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இதே மாதிரி ஒரு உப்மா, அவல் உப்மா நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு அதனுடைய ரிசல்ட் எப்படி இருந்ததுங்கிறது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.